விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சாங்க. வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலமாக உளுந்து மற்றும் மக்காச்சோளம் விளைபொருள் குழுக்கள் அமைத்து இதில் 20 பேர்கள் இணைந்து அதன் மூலம் மதிப்பு கூட்டல் பற்றிய 7 நாள் பயிற்சி அளித்து இப்பயிற்சியில் நெல்லி ஜூஸ் தயாரித்தல், மாம்பழ ஜூஸ், சிறுதானிய ஊறுகாய் தயாரித்தல், வாழை ஊறுகாய், நெல்லி ஊறுகாய் தயாரித்தல் போன்ற பயிற்சிகள் பெற்று தற்சமயம் நெல்லி ஜூஸ் தயாரித்து விற்பனை செய்து அதிக லாபம் ஈட்டி வரும் புதுக்கோட்டை மாவட்டம் இளஞ்சாவூர் கிராம விவசாயிகள் வி சாந்தி மற்றும் ஏ விசாலாட்சி ஆகியோரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது எங்களுக்கு வேளாண் வணிகத்துறை மூலமாக எங்களுக்கு குழு ஆரம்பித்து கொடுத்தாங்க. அந்த குழுவில் நாங்கள் 20 பேர் இணைந்து உளுந்து விளைபொருள் குழுன்னு ஒரு குழு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறது எப்படின்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 7 நாள் ட்ரைனிங் கொடுத்து நல்ல முறையில் செயல்படுவது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறது, மாம்பழ ஜூஸ் போடுறது, சிறுதானிய ஊறுகாய் தயார் பண்ணுறது, வாழைப்பழ ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறது, நெல்லிக்காயில் ஊறுகாய் எப்படி தயார் பண்ணுறது, அப்புறம் ஹார்லிக்ஸு, பிஸ்கட்டு, நூடுல்ஸு இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு 7 நாள் ட்ரைனிங்கில் மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நாங்கள் நல்ல முறையில் கலந்துக்கிட்டு நல்ல முறையில் கற்றுக்கிட்டு செயல்படுறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு இது இருக்கிறோம். எங்களுக்கு திருவிழா காலங்கள்லாம் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எல்லாம் தயார் பண்ணி விற்றோம். அதில் 2 ரூபாய்க்கு நாங்கள் செலவு பண்ணோம்னா 5 ரூபாய்க்கு எங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல முறையில் எங்கள் குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு பொருளை கொண்டு விற்கிறத விட மதிப்பு கூட்டப்பட்டு விற்றா நல்ல முறையில் விற்கலாம். அதை பத்திரப்படுத்தி எப்படி வச்சுருந்து விற்றோம்னா கூட விலைக்கு விற்கலாம்ங்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வேளாண்மை வணிகத்துறை விரிவாக்க மையத்திலேருந்து எங்களுக்கு குழு அமைச்சு கொடுத்தாங்க. மக்காச்சோள விளைபொருள் குழுன்னு நாங்கள் அமைச்சோம். அதில் 15 பேர் நாங்கள் மெம்பர்ஸாக சேர்ந்தோம். அந்த 15 பேரும் குழு நல்லபடியாக 1 வருஷமாக நடத்திட்டு வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு 6 நாள் 7 நாள் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தாலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மதுரையிலேருந்து ஒரு மேடம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ மாம்பழம் சாதாரணமாக 1 கிலோ 30 ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சீசனுக்கு மட்டும்தான் 30 ரூபா கிடைக்கும். மறுபடி சீசனுக்கு மாம்பழமே கிடைக்காது. அதனால் அதை 6 மாதத்துக்கு எப்படி பதப்படுத்தி வைக்கிறது, ஒரு மாதத்துக்கு எப்படி பதப்படுத்தி வைக்கிறது, 1 வருஷத்துக்கு எப்படி பதப்படுத்தி வைக்கிறது வச்சா அதை எப்படி லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே ஜூஸாக போட்டு கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டோம். நாங்களும் சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி நாங்களும் செய்யலாம்ன்ற முடிவில் இருக்கிறோம். நாங்களும் எந்த பொருளையும் வீண் செலவு இல்லாமல் நாங்களும் சிக்கனப்படுத்தி நாங்களும் இதை விட்டு நாங்கள் மேல்மை ஆகணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ குழு அமைச்சதை பற்றி ரொம்ப சந்தோஷம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு சுழல் நிதியாக 15,000 கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் முன்னிலையிலே நாங்கள் வாங்கினோம். அதை வச்சு இப்போ நாங்களும் ஜூஸோ இப்போ கம்மங்கூழ் இதெல்லாம் கிண்டி நாங்கள் காலையில் விற்பதாக எல்லாம் எங்களுக்கு லாபமாக தெரியுது. ஜூஸு எங்கள் ஊரில் இப்போ ஆடி மாதம் கடைசி செவ்வாய் அன்னைக்கு திருவிழா நடந்துச்சு. அந்த இதில் நாங்கள் 2 குழுமே சேர்ந்து நெல்லிக்காய் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு அதை நாங்கள் அரைச்சி அதை நாங்கள் ஜூஸ் போட்டு விற்றோம். எங்களுக்கு அதில் ஒரு 300 ரூபா லாபம் கிடச்சிச்சு. நாங்கள் 2 குழும் சேர்ந்து 150 எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டில் நாங்கள் சாம்பிள் கொஞ்சம் போட்டு பார்த்தோம். இதைட்டு எங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்குது. இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் வி சாந்தி 9047705575, ஏ விசாலாட்சி 7639960177. மரபணு ஆராய்ச்சிக்கு இன்று அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தாவர மரபு வளர்ப்புத்துறை 2009 தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய குறிக்கோள் பயறு மற்றும் காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை பாதுகாப்பதும் அவற்றை பராமரிப்பதும், வேளாண் பெருமக்களுக்கு உதவும் பொருட்டு தரத்தை மேம்படுத்தவும், விளைச்சலை பெருக்கவும், மரபின மாற்றங்களில் காரணிகளை ஆராய்ந்து மரபணு வங்கிகளில் சேமித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருதலாகும். மரபணு வங்கி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தாவர மரபு வளர்ப்புத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் ஏ ஜான் ஜோயல் அவர்கள். இனி அவரது விளக்கத்தினை காணலாம்.
உலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் தாவர மரபு வளம் அதிகம் இருக்கிறது. ஸோ எனவே தாவர மரபு வளமானது இந்தியாவில் அதிகம் இருப்பதால் அதை பாதுகாக்கும் பொருட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தாவர மரபு வளத்துறை என்று ஒரு துறை இந்த மரபு வளங்களை பாதுகாக்கிறதுக்காக 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. இத்துறையில் எல்லா பயிர் வகைகள் மேலும் காய்கறி காட்டு ரகங்கள் மற்றும் ஃபார்மர்ஸ் வெரைட்டிஸ், அதாவது பாரம்பரிய ரகங்கள் இதெல்லாம் பாதுகாத்து அதை விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு உதவும் பொருட்டு, ஆராய்ச்சியின் மூலம் அவர்களுக்கு உதவும் பொருட்டு இதை பாதுகாப்பதற்காக இந்த துறையில் பெரிய ஒரு பாதுகாப்பு பட்டகம், அதாவது ராமையா ஜீன் பேங்க் என்று ஒரு இந்த மரபணு வங்கியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மரபணு வங்கியானது 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உதவியோடு இந்த மரபணு வங்கியை ஆரம்பித்து அதில் பல தரப்பட்ட காய்கறி மற்றும் இதர விதைகளை அதில் சேமித்து வருகின்றார்கள். இந்த முயற்சியில் ஈடுபட்டு இது 3வது வருடம் முடிந்துள்ளது. இந்த முயற்சியில் பலனாக நமது விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகள், பயிர் மேம்படுத்த விஞ்ஞானிகள் மிகவும் பயன்பெற்று வருகின்றார்கள். இந்த ராமையா மரபணு வங்கியில் நாங்கள் மொத்தம் 25,000 விதைகள், கருவூல விதைகளை சேமித்து வைக்கிறோம். உதாரணமாக நெல் மட்டுமே 2000 விதைகள் வச்சுருக்கிறோம். அப்புறம் சிறுதானியங்கள், குறுதானியங்கள் 11,000க்கு மேலே கருவூல விதைகள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்புறமா நம்ம பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8,000க்கு மேலே விதைகள் நாங்கள் கருவூல விதைகள் சேமித்து வச்சுருக்கிறோம். எண்ணெய் வித்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,000க்கு மேலே கருவூல விதைகள் எங்கள்கிட்ட சேமித்து இருக்குது. இதில் எள்ளு, நிலக்கடலை மற்றும் சோயா முச்சை இதெல்லாம் அடங்கும். அப்புறம் காட்டன் மட்டுமே, நம்ம பருத்தி மட்டுமே 500 கருவூல விதைகள் எங்கள்கிட்ட இருக்குது. பயிர் தீவன துறையிலிருந்து 245 தீவன பயிர்களின் விதைகளை நாங்கள் சேமித்து வச்சுக்கிறோம். அப்புறம் பயோஃபியூல்ஸ்லேருந்து 35 மேலே இருக்குது. நம்ம காய்கறிகள் 600க்கு மேலே விதைகள் சேமித்து வச்சுருக்கிறோம். மொத்தம் 25,000க்கு மேலே விதைகள் எங்கள்கிட்ட கருவூல விதைகளாக சேமித்து வச்சுக்கிறோம். 3 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சேமிச்சுருக்கிறோம். இப்போ இப்போ நெல்லெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வருஷம் வரை இங்கே சேமித்து வைக்கலாம். ஸோ வருங்கால சந்ததியினருக்கும் இந்த விதைகள் உபயோகப்படும் பொருட்டு இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். மேலும் நமது விஞ்ஞானிகள் இதை எடுத்து அவங்களுடைய ஆராய்ச்சியில் இதை பயன்படுத்தி மேலும் மேலும் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் அதுக்கு பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவில் பல தரப்பட்ட தாவரங்களின் கருவூலங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ இந்தியாவே ஒரு பெரிய தாவர கருவூலம் தான். அதிலேயே 18க்கு மேலே சின்ன சின்ன கருவூலங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்கு சென்று அவையில் உள்ள தாவர வேறுபாடுகளை கண்டறிந்து அதில் நாங்கள் சேகரிப்போம். விதைகளை சேகரித்து அந்த விதைகளின் தனித்தன்மையை கண்டறிந்து அதை நமது ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறதுக்காக பல தேடுதல் பயணங்கள் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அந்த தேடுதல் பயணம் ஒன்று நாங்கள் கூடலூருக்கு போயிருந்தோம். கூடலூரில் எதுக்காக போயிருந்தோன்னா, முக்கியமாக இந்த குளிர்ச்சி தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை கண்டறிகிறதுக்காக கூடலூருக்கு பயணம் செய்திருந்தோம். பலதரப்பட்ட நெல் வகைகள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களை கண்டறிந்து சேமித்து வச்சுருக்கிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த வாழைப்பூ சம்பா, கருநெல், மரநெல், அப்புறம் கருவட்டை, மலை நெல், இந்த மாதிரி சில இந்த பாரம்பரிய விதைகளை எங்களால் அதை சேகரிக்க முடிஞ்சுது. நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்களுக்கு அவங்களுடைய ஆராய்ச்சி தேவைகளுக்கு உட்படுத்துறதுக்காக அதை உபயோகப்படுத்துகிறோம். ஸோ அந்த ஆராய்ச்சியாளர்கள் வழியாக நமது விவசாயிகளுக்கு அது சென்றடையும். ஸோ அந்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்காக தான் இந்த தேடுதல் பயணங்கள் நிறைய நாங்கள் மேற்கொண்டு பல அழிந்து வரக்கூடிய பாரம்பரிய ரகங்களை சேகரித்து நமது கருவூலத்தில் வைக்கிறோம். எங்களுக்கு இப்போ இந்த இன வங்கியில் டெபாசிட் பண்ணுற விதைகள் எதுனாலும் கருவூல விதைகளை நாங்கள் முதல்ல அதோடைய மாய்ஸ்சர், அதோடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்குங்கிறத அதை மாய்ஸ்சர் மீட்டரில் இப்போ செக் பண்ணுவோம். இப்போ இவங்க செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த செக் பண்ணி அது எவ்வளவு ஈரப்பதம் இருக்குங்கிறத முதல்ல கண்டறிவோம். அது ஈரப்பதம் 8 மேலே இருந்துச்சுன்னா திரும்பவும் அதை காய வைக்கணும். அது 8 கீழே ஒரு 4 to 7
அப்படி இருந்துச்சுன்னா அதை பேக்கிங்க்கு அதை எடுத்து உட்படுத்துவோம். ஸோ இந்த ப்ரிசைஸ்டாக ட்ரை பண்ணுறதுக்கு காய வைக்கிறதுக்கு தான் இந்த சிலிக்கா ஜெல் பாஸ்கெட். இந்த சிலிக்கா ஜெல் பாஸ்கெட்டில் கீழே சிலிக்கா இருக்கும், அது ட்ரைடு சிலிக்கா. அது மாய்ச்சரை அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துரும். இந்த விதைகள்லேருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்து விதையை திரும்பவும் ஈரப்பதத்துலேருந்து காய வைக்கும். காய வச்சு 4 to 7% வர்றது வரை அதை அதில் காய வச்சு அப்புறமா அதை அந்த பேக்கிங் 3 ட்ரை லேமினேட்டட் அலுமினியம் ஃபாயில்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஈரப்பதம் வெளியே இருந்து ஈரப்பதம் உள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் அதை பேக் பண்ணிடுவோம். இந்த விதைகளை ட்ரை லேமினேட்டட் அலுமினியம் ஃபாயில்ஸ், அதாவது அலுமினியம் 3 லேயர் இருக்கக்கூடிய ஒரு இந்த அலுமினியம் ஃபாயிலை இல்லை விதைகளை போட்டு அதை இந்த வேக்யூம் பேக்கிங் மிஷின், அதாவது அந்த வேக்யூம் பேக்கிங் மிஷினில் வச்சு அதை பேக் பண்ணிடுவோம். இந்த வேக்யூம் பேக்கிங் பண்ண விதையை எடுத்து இந்த குளிர் பதப்படுத்தப்பட்ட கிடங்குக்குள்ளே அந்த 5 டிகிரி செல்சியஸ் குளிர் பதனப்படுத்தப்பட்ட இந்த மரபணு வங்கிக்குள்ளே வைத்து அதை நாங்கள் பதப்படுத்தி பல வருடங்கள் இதை அங்கே வச்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வேண்டிய நேரங்களில் அதை உபயோகப்படுத்துறதுக்கு ஏதுவாக இதை அமைத்துள்ளோம். இந்த வேக்யூம் பேக்கிங் பண்ண விதைகளை நாங்கள் மேலே லேபிள், பார்கோடட் லேபிள் ஒட்டி அதை கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே என்ன விதை இருக்குது, எங்கேருந்து வாங்கினது, எங்கே அதை சேகரிக்கப்பட்டது, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய முக்கிய ட்ரைட் என்ன மாதிரி மரபணுக்கள்லாம் உள்ளே அடங்கி இருக்குது என்பதை எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி தனியாக ஒரு ரெஜிஸ்டரில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விதைகள் எங்களுக்கு வேணும்ன்ட்டு யாராவது விஞ்ஞானிகள் எங்கள்கிட்டையோ அல்லது விவசாயிகள் கேட்டாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு இதை எடுத்து இந்த கவரை ஓப்பன் பண்ணி எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி அந்த விதைகளை எடுத்து அவர்களுக்கு கொடுப்போம். ஸோ அவங்க மேலும் அதை அவங்களுடைய ஆராய்ச்சியில் உட்படுத்தி அதை பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி அதை விவசாயிகளுக்கு பயன்படும் வரையே அதை பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.